அட அங்க பாருங்கப்பா. தாத்தா, இந்த உலகத்துல இருக்க பல இடத்துல இருந்து மெஜிஷியன்ஸ் வந்திருக்காங்க. ஆமா ருத்ரா. வருஷமும் வர்ற மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மேஜிஷியன்ஸும் இந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்திருக்கீங்க. உங்களை எல்லாம் நான் வரவேற்கிறேன். இந்த கான்ஃபரன்ஸ்ல நாம புது விஷயங்களை பார்க்கறதுக்கும் புது விஷயங்களை கத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்க எல்லாருக்கும் நம்ம மேஜிக்கல் வேர்ல்டோட ரூல்ஸ மறுபடியும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு ரூல்ஸும் இல்லாம சாதாரண மனுஷங்களோட மேஜிஷியன்ஸ் வாழும்போது மேஜிஷியன்ஸுக்கும் ஆபத்தானதா இருக்கும். சார் மேஜஸ்டிகோ, நீங்க பேசும்போது குறுக்க எந்திரிச்சு பேசுறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிற இந்த கான்ஃபரன்ஸ் மாஸ்டர் மெஜிஷியன்ஸுக்கு மட்டும்தானே. அப்படி இருந்தும் எதுக்காக இந்த ட்ரெயினி மெஜிஷியன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? ட்ரெயினி மெஜிஷியனா? யாரு ட்ரெயினி மெஜிஷியனை கூட்டிட்டு வந்திருக்கிறது? ருத்ரா இங்க இருக்காங்க. சார் மெஜஸ்டிகோ, நான் என் கூட என் பேர ருத்ராவை கூட்டிட்டு வந்திருக்கேன். இவன் சின்ன பையன்தான், ஆனா ட்ரெயினி மெஜிஷியன் கிடையாது. இவனோட மேஜிக்கால பெரிய மாஸ்டர்ஸ் கூட மோதி ஜெயிக்க முடியும். இவன் இங்க கூட்டிட்டு வந்தா இன்னும் நிறைய விஷயங்களை கத்துப்பான்னு நான் நினைச்சேன். இது உங்களுக்கு தப்பா தோணுச்சுன்னா நான் இவனை திருப்பி அனுப்பிடுறேன். இதத்தான் பழம் நழுவி பால்ல விழுகிறதுன்னு சொல்லுவாங்க. எல்லா மெஜிஷியன்ஸ் முன்னாலையும் ருத்ராவை சண்டை போட வைக்கலாம். ஜெய்சிங் ஜஹானாலையும் ருத்ராவை காப்பாற்றவே முடியாது. ஜெய்சிங் ருத்ரா நல்ல மியூசிஷியன்ங்கிறீங்களா? அப்பனா அவன் இந்த இடத்துல அதை நிரூபிச்சாகணும். அவனை இங்க வர சொல்லி மோத சொல்லி பார்க்கலாம். மெஜிஷியன் சோனிக் சொல்றது சரிதான். இங்க போட்டி நடக்கட்டும். ஆமா ஆமா, நல்ல மியூசிஷியன் ஆகணும். ருத்ரா, என்கிட்ட மோதுறது உனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீ சின்ன பையனா இருக்க. அதனால சொல்றேன், இப்பவே கிளம்பி போயிடு, பசங்களோட விளையாடு. சின்ன பையனா இருக்கிற உனக்கு ஓவர் கான்பிடென்ட் உடம்புக்கு ஆகாது, சொன்னா கேளு. ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாத. இவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறதுனால கண்ணுக்கு தெரிய மாட்டானே. இவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான், எப்படி அட்டாக் பண்றது? மெஜிஷியன் சோனிக் பின்னாடி தாக்குறவங்கள கோலன்னு சொல்லுவாங்க. அப்படியா? இப்ப உன்னை நான் நேருக்கு நேரா மோதுறேன், தப்பிக்க முடிஞ்சா தப்பிச்சுக்க. என்ன ருத்ரா, ஓவர் கான்பிடென்ட்டா பேசுறேன், மேஜிக் வேலை செய்யலையா? இந்த பொடி பயல நான் சும்மா விட மாட்டேன்.
எழுந்துரு சோனிக், எழுந்துரு. எதுக்கு எல்லாரும் முன்னாடி எங்களை இப்படி அவமானப்படுத்துற? எழுந்து அந்த சின்ன பையனை போட்டாடி. அவன் வெறும் குட்டி பையன் தானே, ஆனா நீ மெஜிஷியன் சோனிக். வின்ஸ்டன், எனக்கு உன்னோட கோபம் நல்லா புரியுது. ஆனா இந்த சண்டை அவங்க 2 பேருக்கு நடுவுல நடக்குது. அவங்க சண்டை போடட்டும், நீ தலையிடாத. இப்ப பாத்தீங்களா, அந்த ருத்ராவால என்னோட ஸ்பீட தாக்கு பிடிக்கவே முடியாது. ஒரு ட்ரெயினி மாஸ்டர் ஆக முயற்சி பண்ணவே கூடாது. இங்க என்ன நடக்குது? எப்படி ஆடுது? இந்த பையன் என்ன பண்றான்? அங்க பாருங்க. இல்ல, என்ன காப்பாத்துங்க, நான் இங்க நல்லா மாட்டிக்கிட்டேன். ஹெல்ப் ஹெல்ப், காப்பாத்துங்க. சபாஷ் ருத்ரா. தேங்க்யூ தாதையா. ருத்ரா, நீ உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான மெஜிஷியன் தான். உன்னை பார்த்ததுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். பட் ரூல்ஸ் தான். சார் மெஜஸ்டிக்கு, எனக்கு நல்லா புரியுது. நீங்க எனக்கு என்னோட மேஜிக்க காட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. அதுக்கு தேங்க்ஸ். தாத்தா, நான் வீட்டுக்கு போறேன். கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு தாமதமானதுக்கு நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னில இருந்து 2 நாள் இந்த மெஜிஷியன் கான்ஃபரன்ஸ் நடக்கும். இந்த 2 நாள்லயும் வெளியில இருந்து எந்த ஒரு கான்டாக்ட்ஸும் மெஜிஷியன்ஸுக்கு இருக்க கூடாது. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்காவது திரும்பி போகணும்னு இருந்தா இப்பவே போய்க்கலாம். ஏன்னா நேரம் ரொம்ப மதிப்பானது. அதனால கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது எனக்கு எந்த ஒரு தடையும் இருக்க கூடாது. என்னோட இந்த இன்சல்ட்டை நான் மறக்கவே மாட்டேன். விங்ஸ்டார்ம், உன் தம்பிக்கு ஏற்பட்ட இவ்வளவு பெரிய தோல்வியை நீ எப்படி சாதாரணமா பாத்துக்கிட்டு இருக்க? அந்த ருத்ரா பையன் எல்லார் முன்னாடியும் மெஜிஷியன் சோனிக்க இவ்வளவு மோசமா தோக்கடிச்சுட்டானே. இதை யோசிச்சு பார்க்கும்போது உனக்கு ரத்தம் கொதிக்கலையா? ருத்ரா அவன் வீட்டுக்கு தனியா போய்கிட்டு இருக்கா. 2 நாளைக்கு இங்கிருந்து யாரும் வெளியவும் வர போறதில்ல. இது உனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. போய் அவனை பழிக்கு பழி வாங்க. இப்போ ருத்ராவோட நிலைமை கேள்விக்குறியாக போகுது. இது ரொம்ப சூப்பர். நீ அந்த திமிரு பிடிச்ச மெஜிஷியன் சோனிக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்ட. அதோட நல்ல வேலை உன்னை அவங்க திருப்பி இங்க அனுப்பிட்டாங்க. நீ எல்லாமே எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு ருத்ரா. ருத்ரா, உனக்கு மேஜிக் கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா இப்ப அத பத்தி ஏன் கவலைப்படுற? நான் உனக்கு என்னுடைய மேஜிக்கல் டேப்லெட்டை வச்சு உனக்கு மேஜிக் கத்து கொடுக்கட்டுமா? இந்த சின்ன டேப்லெட்டுக்குள்ள நிறைய மந்திரங்கள் இருக்கு. இப்ப இந்த மேஜிக்கை பயன்படுத்தி நான் டீ சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணவா? சீக்கிரம் மேஜிக் பண்ணுங்க, சீக்கிரம். நாங்களும் மேஜிக்கை வச்சு சாப்பாடு செய்ய கத்துப்போம் இல்லையா? அக்கர் பக்பர் பம்பே போ, சைனா ஸ்தோ தயார் கோ.
என்ன இது இப்படி ஆயிடுச்சு? என் தலை ரொம்ப சுடுது, ரொம்ப ரொம்ப எரியுது, முடியல. யாராவது காப்பாத்துங்க, தண்ணி எங்க இருக்கு? ரங்கீலா, இந்த டேப்லெட்ல நிறைய மந்திரங்கள் இருக்கலாம். ஆனா மந்திரம் சொல்லும் போது தாத்தா சொன்னதை நீங்க மறந்துட்டீங்க. ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ். உங்ககிட்ட இருந்து மேட்சுக்கு நாங்க அப்புறம் கத்துக்கிறோம். வாமாரா, நம்ம மார்க்கெட் போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க. யாராவது ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க. நாங்க இப்ப என்ன பண்றது? எப்படி திடீர்னு இவ்வளவு வேகமா காத்தடிக்குது? நீங்களா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீ அங்க எல்லாருக்கும் முன்னாடி என்னோட தம்பியை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இங்க நான் என்ன பண்றேன் நான் கேள்வி கேட்கிறேன். நான் இங்க உன்னை பழி வாங்க தான் வந்திருக்கேன். வின்ஸ்டாம் மெஜிஷியன், நான் உங்க தம்பியை கொஞ்சம் கூட இன்சல்ட் பண்ணல. ரெண்டு பேரும் அவங்க திறமையை காட்டுறதுக்கான காம்படிஷன் தான் அது. உங்க தம்பி என்கிட்ட சேலஞ்ச் பண்ணாரு, ஆனா அதுல தோத்துட்டாரு. அவருக்கும் எனக்கும் பர்சனலா எந்த விரோதமும் இல்ல. நீ பண்ணணும்னு நினைச்சத பண்ணிட்ட, ஆனா நான் அந்த விஷயத்தை பர்சனலா எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு முன்னால என் தம்பி அவமானப்பட்டு கான்ஃபரன்ஸ் விட்டே போயிட்டான். இந்த வின்ஸ்டோனுடைய பவர்ல இங்க எல்லாமே எப்படி பறக்குது. வேடிக்கை மட்டும் பாரு ருத்ரா. காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க. என்னோட பேர் தான் வின்ஸ்டோன். நான் உன்கிட்ட சொன்னல, வின்ஸ்டோனுடைய பவர்ல இங்க இருக்கிற எல்லா பொருளும் பறக்கும்னு சொன்னல. என்னோட மேஜிக் ஸ்கில்கான பவரை பாரு. இது ஜஸ்ட் ஒரு ட்ரைலர் தான். ஃபுல் மூவி உனக்கு காட்டட்டா? என்னை யாராலையும் தடுக்க முடியாது. நிறுத்துங்க வின்ஸ்டாம். என்னோட பொட்டி உடனே இதெல்லாம் தடுத்து நிறுத்துங்க. ருத்ரா, ருத்ரா நீ எங்க இருக்க? ருத்ரா, மயூரா, வருண் எல்லாரும் எங்க போயிட்டாங்க? இப்ப நான் தாத்தா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லியே ஆகணும். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். நான் ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்கேன், ஆனா ஒரு இன்ச் கூட முன்னாடி போக முடிய மாட்டேங்குது. நீங்க யாரு? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீ அவ்வளவு முக்கியமானவன் இல்ல. இப்பவே பேலஸ்க்கு போய் என்ன வரவேற்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணு. அந்த வின்ஸ்டாம் மெஜிஷியன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? அவனால மட்டும்தான் வின் கிரியேட் பண்ண முடியுமா? நம்மளாலயும் வின் கிரியேட் பண்ண முடியும். என்ன, நமக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் தான் தேவை. பிராக்டிஸ் மேக் மேன் பெர்ஃபெக்ட். வாங்க நம்ம பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாம். மைரா, இந்த வின்ஸ்டாம் மெஜிஷியன் கிட்ட போராட நம்மளுக்கு கண்டிப்பா ஏதாவது வழி கிடைக்கும். சரி ருத்ரா, நீ நல்லா யோசிச்சு பாரு. அது வரைக்கும் நான் பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறேன். அந்தர் மந்தர் காலிகேல் அந்தர் வின் கிரியேட்டோ. மைரா, எவ்வளவு அலர்ட்டா இருந்தாலும் என்ன நீ விடவே மாட்டியா? எப்படியோ தப்பி
தப்பிச்சிட்டேன். மைரா, உன்னோட மேஜிக்னால வின்ஸ்டாம் கிட்ட சண்டை போடுற ஐடியா எனக்கு கிடைச்சிடுச்சு. தாத்தா எப்பயும் சொல்லிட்டே இருப்பாரு, பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் நம்ம தைரியத்தையும் நம்ம பேஷன்ஸையும் இழக்க கூடாதுன்னு. முதல்ல ப்ராப்ளம் என்னன்னு ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம மேல முழு நம்பிக்கை இருக்கணும். அதுக்கப்புறம் சொல்யூஷன் நம்ம யோசிக்கணும். மைரா, இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு நான் ஆல்ரெடி தள்ளியே உட்காந்துக்கிறேன். உன்னோட மேஜிக்கால எனக்கு எப்ப என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. இது என்னது? சீ, இதை எடுங்க. பேய் இல்ல, நான் தான் வருண். நீ எதுக்கு தேவையில்லாம அங்க போய் உட்கார்ந்த? ஒழுங்கா இங்கே நில்லு. இப்பயே உன்னை சுத்தம் பண்றேன். நீ க்ளீன் பண்றியா இல்ல என்ன இன்னும் அழுக்காக்க ட்ரை பண்றியா? உன்னோட மேஜிக்கா உன்னோடய வச்சுக்கோ, நானே இது சமாளிச்சுக்கிறேன். ஜெய்சிங், நான் உங்ககிட்ட ஒன்னு காட்டணும்னு நினைக்கிறேன். இதோ இங்க பாரு. சார் மெஜஸ்டிக்கோ, இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. நான் இப்பவே சன் சிட்டிக்கு கிளம்பி போறேன். ஏன்னா சன் சிட்டி ஆபத்துல இருக்கு. ஆமா, நீ இப்ப இங்க இருந்து போறதுதான் நல்லதுன்னு எனக்கும் தோணுது. ஆனா என்னால எதுவும் பண்ண முடியாது. ஆனா ரூல்ஸ் படி பார்த்தா கான்ஃபரன்ஸ் முடியறதுக்கு முன்னாடி நீ இங்க இருந்து போக முடியாது. ஒருவேளை நான் உன்னை போக விட்டேன்னா மத்த மாஸ்டர்ஸும் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஏதாவது எமர்ஜென்சின்னு இருக்கலாம். அதனால நீ போயிட்டா ஒவ்வொருத்தரும் அவங்க ரூல்ஸ் மீற ஆரம்பிப்பாங்க. ஆனா சார் மெஜஸ்டிக்கோ, ருத்ராவுக்கு இப்ப என்னோட உதவி தேவை. ஜெய்சிங், நீ எங்க ஃபவுண்டன் மெம்பர்ல இருக்கிற ஒரு பர்சன். இப்ப நீ இந்த கான்ஃபரன்ஸ்ல இருந்து இடையில வெளியில போயிட்டா அப்புறம் என்னைக்குமே நீ இந்த கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கவே முடியாது. அப்படி நடக்க நீயும் விரும்ப மாட்ட, எனக்கும் விருப்பம் இல்ல. உன்னோட ருத்ரா ரொம்ப தைரியசாலி. இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் நீ அவனை இண்டிபெண்டா இருக்க விடணும் இல்லையா? அந்த நாள் இன்னைக்குன்னு நீ நினைச்சுக்கோ. சார் மெஜஸ்டிக்கோ, நீங்க சொல்றதும் சரிதான். நான் இங்கேயே இருக்கேன். அடேங்கப்பா, சூப் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. போய் வேற ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வா, எனக்கு ரொம்ப பசிக்குது. வின்ஸ்டாம் மெஜிஷியன், இதுக்கப்புறம் நீங்க என்ன சாப்பிடுறதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கோங்க. ஓ, நீ மறுபடியும் வந்துட்டியா? ஆமா, திரும்பி வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட சொன்னல, ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கா சந்தேகப்படாதீங்கன்னு. சரி, நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன். அப்படின்னா இத வாங்கிக்கோ. Zibaiska Wall Creator. ருத்ரா, உன்னோட எந்த மேஜிக்காலையும் வின்ஸ்டாமுடைய மேஜிக் பவரை தடுக்கவே முடியாது. Zibaiska boom tick tick boom. Zibaiska Wall Creator. अंतर मंतर काली के लंतर वॉल क्रिएटो. மைரா, என்ன எப்படியாவது காப்பாத்து. என்னால மூச்சு கூட விட முடியல. தேங்க்யூ ரங்கீலா. Zibaiska boom tick tick boom.
என்னை விட்டு ருத்ரா, இல்லைன்னா நான் உன்னை விட மாட்டேன். வின்ஸ்டாம், நீங்க இங்க இருந்தா தானே என்ன சும்மா விட மாட்டீங்க. பாய் பாய், திரும்ப எப்பவும் நாம சந்திக்க வேணாம். தாத்தா மட்டும் இத பாத்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோ, ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆனா இப்ப அவர் இங்க இல்ல. நான் பார்த்துட்டு இருக்கேன் ஜெய்சன் சௌஹான், உன்னோட ருத்ரா உண்மையிலேயே ரொம்ப தைரியசாலியான மெஜிஷியன் தான். இந்த சின்ன வயசுலயே ரொம்ப ஆழமா யோசிச்சு நல்ல ஒரு முடிவா எடுக்கிறா. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, வின்ஸ்டாம் அவனுடைய மேஜிஷியன் திறமைய தப்பா பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி யாராவது அவங்களோட மேஜிக்க தப்பா யூஸ் பண்ணா அவங்களோட மாஸ்டர் மேஜிஷியனுக்கான டைட்டில் கேன்சல் பண்ணப்படும். ரொம்ப ரொம்ப நன்றி சார் மேஜஸ்டிகோ.